ஹாய் ஆல், வெல்கம் டு அச்சீவர்ஸ் ஸ்பாட். இன்னைக்கு நம்ம பிஎட்ல ஃபர்ஸ்ட் செம்ல இருக்கக்கூடிய டாபிக் டீச்சிங் அண்ட் லேர்னிங். அதில் யூனிட் 1ல ராட் லேர்னிங் அப்படிங்கிற டாபிக் பார்ப்போம். ராட் லேர்னிங் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம சின்ன வயசுலேருந்து நிறைய விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு திரும்பி 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 அதையவே படித்து படித்து ஞாபகம் வச்சுப்போம். ஸோ இது நம்மள மாதிரி டீச்சர்ஸ் அண்ட் தென் அப்கமிங் ஜென்ரேஷன்ஸ்க்கு எப்படி நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொன்னால், டீச்சர்ஸ்க்கு இது நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு முக்கியமான இயரு, இப்போ ஒரு இயர்ஸ் வருது, இப்போ ஒரு ஒரு ஆத்தர் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்களோட பர்த் இயர், அப்புறம் இன்னொரு சைக்காலஜிஸ்ட் அவங்களோட பர்த் இயர் ரெண்டையுமே நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அப்போ நம்ம மெமரைஸ் பண்ணுவோம். ஸோ அது ஓகே. அது ரெக்வயர்ட் மெமரி மெமரி ஆஃப் ராட் லேர்னிங். இதுவே ஒரு குழந்தை படிக்குது, எக்ஸாம் எழுதுது, மறந்து போயிடுது. மறுபடியும் படிக்குது, எக்ஸாம் எழுது, மறந்து போயிடுது. அப்படி இருக்கும்போது, அந்த மாரி மறந்து போகும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு ராட் லேர்னிங் அங்க இம்ப்ளிமெண்ட் ஆகுது. இதனால கான்செப்ட்ஸ் எதுவுமே தெரிஞ்சுக்காம, வெறும் அந்த கன்டென்ட்ட மட்டும் மைண்ட்ல மெமரைஸ் பண்ணி அவங்க மைண்ட் பண்ணும்போது, அவங்களுக்கு அங்க என்ன இருக்கு, என்னங்கிறதே தெரிய மாட்டேங்குது. ஸோ ராட் லேர்னிங்னா என்ன அப்படின்னா, இஸ் த ப்ராசஸ் ஆஃப் மெமரைசிங் இன்ஃபர்மேஷன் பேஸ்ட் ஆன் த ரெப்பிட்டீஷன். திரும்ப 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 அத சொல்லி சொல்லி ஞாபகம் வச்சுக்கிறது. இதுக்கான எக்ஸாம்பிள் என்னன்னா, சின்ன குழந்தைங்க கிட்டலாம் ஏதாச்சும் பொருள் வாங்கிட்டு வர சொன்னோம்னா, முன்னாடி காலத்தில இப்பலாம் ஃபோன் எடுத்துட்டு போயிடுறாங்க. முன்னாடி காலத்தில குழந்தைங்கலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கடைக்கு போம்போது இது இந்தந்த ஐட்டம் சொன்னாங்க அப்படின்னு திரும்ப 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 சொல்லிட்டு போவாங்க. அப்படி இருந்தும் கடைக்கு போயிட்டு திங்ஸ் வாங்கிட்டு வரும்போது, அந்த பொருள ஏதோ ஒரு மறந்துருவாங்க. ஸோ அந்த மாரியான ராட் டைப் ஆஃப் மெமரி அப்படி எல்லாமே இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு இந்த ரெப்படீஷன் ஆஃப் லேர்னிங், ராட் லேர்னிங் ரெக்வயர்டான பிளேஸ்க்கு ஓகே. எல்லா இடத்துக்குமே ஓகே அப்படின்னு சொன்னா கண்டிப்பா கிடையாது. த பிரைமரி கோல் இஸ் டு கீப் வேரியஸ் ஃபேக்ட்ஸ் இன் அ பெர்சன்ஸ் பிரைன் as long as possible, whereas understanding them is often overlooked. The way of learning is notorious nowadays and is often considered a mechanical acquisition of teaching material. So without any deeper understanding. ஸோ ஒரு விஷயத்த மனப்பாடம் பண்ணுறதுனால மட்டும் நம்மளால ஞாபகம் வச்சுக்க முடியாது. புரிஞ்சு படிக்கும்போது மட்டும்தான் நம்மளால ஞாபகம் வச்சுக்க முடியும். But the truth is that throttling is just one of the learning style with advantages and disadvantages of its own. This type of learning can be useful, especially when we need to memorize certain facts and recall them when necessary or acquire basic knowledge. நமக்கு தேவையான இடத்துல அது தேவை, மற்ற இடத்துல கண்டிப்பாக அது தேவை கிடையாது. So if we need a deeper understanding of the matter, the style is simply not enough. ஸோ தேவையான இடத்துல அது நமக்கு தேவை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இயர்ஸ் ஞாபகம் வச்சுக்கிறது. ஸோ இப்போ நம்ம வீட்டில் யாராச்சும் ஒருத்தவங்க முக்கியமான ஆளுங்களோட பர்த்டே ஞாபகம் வச்சுக்கிறது, நம்மளோட மேரேஜ் டே, அதுக்கப்புறம் அப்பா அம்மாவோட பர்த்டே, அம்மா அப்பாவோட ஆனிவர்சரி. ஸோ இந்த மாதிரி எல்லாமே நம்ம மெமரைஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ரெக்வயர்டான விஷயம். பட் நம்ம ஸ்பெல்லிங்ஸ் எல்லாமே நம்ம எழுதி எழுதி படித்து படித்து அதெல்லாமே மெமரைஸில் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு போயிடுது. இதுவே இதெல்லாமே இல்லாமல் கான்செப்ட் ஆஃப் லேர்னிங், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சயின்ஸில் ஒரு கான்செப்ட் ரெஸ்பிரேஷன்னா என்ன அப்படின்னா, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த டெஃபினேஷன் நம்ம படித்து புரிஞ்சு படிச்சுக்கிட்டோம்னா ஓகே. புரிஞ்சு படிக்காமல் ரெஸ்பிரேஷன்னா இப்படி, அது நம்மளோட ப்ரீத்திங் ப்ராசஸ், இன்ஹேல் அண்ட் எக்ஸ்ஹேலிங் ஆஃப் ஆக்சிஜன். ஸோ ஆக்சிஜன்னா என்ன, ஏன் இன்ஹேல் பண்ணுறோம், ஏன் எக்ஸ்ஹேல் பண்ணுறோன்னு தெரியாமல் இன்ஹேல் அண்ட் எக்ஸ்ஹேலிங் ஆஃப் ஆக்சிஜன் இன் கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்பிரேஷன் அக்கர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிக்கிறதுங்கிறது இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ராட் லேர்னிங். ஓகே.